Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டயபெட்டிஸ். சக்கரை நோய் பற்றின முழு புரிதல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உடலில் பேன்க்ரியாஸ் கணையம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதோட முக்கியமான வேலை என்னென்னா ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான். இன்சுலினோட வேலை வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்க பட்சத்தில் அதை குறைச்சி நார்மலைஸ் பண்ணும். இந்த ப்ராசஸில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு டயபெட்டிஸ் நோய் வருது. உலகத்தில் 10ல் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. இறப்பு விகிதம் பார்க்குறப்போ 5 செகண்டுக்கு ஒருத்தர் டயபெட்டிஸால் இறந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 537 மில்லியன் மக்கள் சக்கரை நோயோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வருங்காலங்களில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கணையம் எப்படி செயல்படுது, இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற எல்லா செல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்றது இருக்கும். அது வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அதை செல்லுக்குள்ளே அனுப்புகிற ஒரு வழித்தடமாக அமையுது. இன்சுலின் ரெசப்டாரோ எல்லா செல்லுலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட வேலை என்னென்னா இன்சுலின் ஹார்மோனை ரிசீவ் பண்ணி அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் லெவல்லாம் கரெக்டான அளவில் செக்ரீட் ஆகுது அப்படின்னா அவங்க உடலில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. அப்படிங்கிறப்போ கணையம் வந்து இன்சுலினை உற்பத்தி பண்ணும் தேவையான அளவுக்கு. அது என்ன பண்ணுன்னா இன்சுலின் ரெசப்டார் மேலே போய் உக்காந்துட்டு குளுக்கோஸ் எல்லாத்தையும் செல்லுக்குள்ளே அனுப்ப ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக மெயின்டைன் ஆகும். இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை ஏற்பட்டாலும் நமக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல் வகை பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ். இதில் கணையத்தால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்சுலினை உற்பத்தியே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும். அவங்க ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரே வழி. அப்போ அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்குவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா கணையம் வந்து இன்சுலின் வந்து தேவையான அளவுக்கு உற்பத்தி பண்ணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசப்டாரும் பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். அதனால் அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுது. இது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உடல் பருமன் வந்து ஏற்படுறதுனால நம்ம உடலில் இயற்கையாகவே ஃபேட்டி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகும்போது நமக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பிரசவ காலத்தில் வந்து ஏற்படக்கூடியது பெண்களுக்கு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குளுக்கோஸ் இருக்குது அவங்களுக்கு ரத்தத்தில் அப்படின்னா அவங்களுக்கு போதிய அளவு இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ண முடியாது, தாய்க்கும் சேய்க்கும் சேர்த்து. அதனால் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாக காணப்படும். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அப்நார்மல் தர்ஸ்ட் இருக்கும். ஸோ ஒருத்தர் நார்மலாக இருக்கிறவங்கள விட இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ட்ரை மவுத்தாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தாக எடுக்கும். டைப் 1க்கு வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. டைப் 2க்கு வந்து அடிக்கடி யூரின் போவாங்க, ஆனால் கொஞ்சம் அதிக அளவில் போவாங்க. இவங்க ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. 2 பேருமே மங்கலான பார்வைகள் இருக்கும். டைப் 1க்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போடுவாங்க. இன்சுலினோட வேலை என்ன, அதிகமாக ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணி நார்மலைஸ் கொண்டு வரும். ஸோ அவங்க உடனே வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். அதனால தான் அவங்க டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸில் அடிக்கடி அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இது எதனால் அப்படின்னா அவங்க குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா கிட்னியை வந்து என்ன பண்ணுன்னா யூரின் வழியாக வெளியேற்றும். அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புண் வந்து ஈஸியாக ஆறாது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. ஏன்னா இந்த சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இந்த புண் ஆறுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும் நம்ம உடம்புல. அதை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்லோ பண்ணி விட்டுரும். டைப் 1க்கு பார்த்திங்கன்னா பெட் வெட்டிங். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் நைட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணிவிடுவாங்க. டைப் 2க்கு வந்து கால் பார்த்திங்கன்னா முள் மாதிரி குத்தும், ரொம்ப வந்து வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மரத்து போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சரி, சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது அது காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விடும். அது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாய் துர்நாற்றம் அதிகரிக்கும், கண் பார்வை இழக்கும் அபாயம் இருக்குது. இதய நோயாளிகளில் 3ல் 1 பங்கு நோயாளிகள் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளாக இருந்து இதய நோயாளிகளாக வர்றாங்க. கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ப்ரெக்னன்சி டைமில் 16% பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நோயால் தான் பாதிக்கப்பட்டுருக்காங்க. டெலிவரி டைமில் குழந்தைக்கோ இல்லை அம்மாவுக்கோ அதனால் பிரச்சனைகள் ஏற்படுது. லெக் ஆம்பியூட்டேஷன், கால் இழக்கும் அபாயம் கூட இதனால் இருக்குது சர்க்கரையோட அளவை சரியாக கவனிக்கல அப்படின்னா. இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும், டெஸ்ட் எடுக்கணும். அவங்க தான் கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும் என்ன பிரச்சனைன்னு. நம்ம ஊரில் 2 எக்ஸ்ட்ரீம் ஆளுங்க இருக்காங்க. ஒன்று நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குதுன்னு நினச்சி நெட்டை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு இந்த நோய் இருக்குன்னு நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லி ஒரு கேர்லெஸ்னஸோடு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு அப்நார்மாலிட்டி நம்ம உடம்புல தெரியுதுன்னா இம்மீடியட்டாக போய் அது என்னன்னு பார்க்கும்போது தான் அதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தடை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ரிவென்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மெடிசன்ஸால் மேனேஜ் பண்ண முடியும். டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும் மெடிசன்ஸ் மட்டும் போதுமா இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷனும் தேவைப்படுமா அப்படின்னு. உங்கள் சைட்லேருந்து இது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னா புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டுறலாம், மது அருந்தும் பழக்கத்தை முற்றிலுமாக தவிர்த்துருங்க, வெயிட்டை மேனேஜ் பண்ணணும், வயதுக்கு ஏற்ற உடல் எடை இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, ஆரோக்கியமான உணவு பழக்கம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 30 நிமிஷம் டெய்லி நடந்தாலே போதுமானது தான். டயபெட்டிஸ் ஃபுட் பிரமிடை பொறுத்த வரைக்கும் கிழங்கு வகைகளற்ற காய்கறிகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வயிற்றை ஒரு நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும், வயிறு ஒரு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், சட்டேட்டி ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் லோ ஜிஐ ஃபுட்ஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்டார்ச்சி வெஜ்ஜீஸ் எடுத்துக்கலாம். க்ளூட்டன் ஃபுட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க குறைந்த அளவில் க்ளூட்டன் ஃபுட்ஸை எடுத்துக்கலாம். பீன்ஸ், லெக்யூம்ஸ் எல்லாமே ஒரு சர்விங் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸ் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தாளிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சாலட் மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஒன்றும் அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது இயற்கையாகவே. அப்புறம் நீங்கள் பார்ட்டிக்கு ரேராக போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் போகிறீங்க, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எல்லா உணவு வகையிலும் டேஸ்ட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போயாவது போகும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடிக்கடி நீங்கள் போயிட்டு நான் ட்ரீட்டுக்கு போகிறேன் நீங்கள் போய் சாப்பிட்றக்கூடாது. அடுத்தது உங்களோட பிளேட்டில் கடைசியில் என்ன தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளற்ற காய்கறிகள் தான் பாதி உங்களோட பிளேட்டில் ஃபில் ஆகிருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ப்ரோட்டீன் உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புச்சத்து வகைகள், அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா காஃப் ஃபுட்ஸ் இருக்கலாம். ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தண்ணி குடிக்கிறதே மேல் தான். அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 கேலரிக் ட்ரிங்காக மார்க்கெட்டில் சேல் ஆகுது, அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் வாங்கி குடிக்கலாம். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.